புனிதம் பிறந்தது, புதுமை மலர்ந்தது, பாலனை காண வாருங்கள். உலகம் ஒழிந்தது, இதயம் கனிந்தது, பாலனை பாட வாருங்கள். அகரமும் நகரமும் இவரே, அகரமும் நகரமும் இவரே, இவர் ஆட்சிக்கு முடிவேது. புனிதம் பிறந்தது, புதுமை மலர்ந்தது, பாலனை காண வாருங்கள். உலகம் ஒழிந்தது, இதயம் கனிந்தது, பாலனை பாட வாருங்கள். ஆண்டாண்டு காலமாய் மீட்பரை காணவே ஆவலாய் காத்திருந்தோம். ஆண்டவர் மீட்பராய் நமக்காக மண்ணில் வந்திங்கு பிறந்துள்ளார். ஆண்டாண்டு காலமாய் மீட்பரை காணவே ஆவலாய் காத்திருந்தோம். ஆண்டவர் மீட்பராய் நமக்காக மண்ணில் வந்திங்கு பிறந்துள்ளார். இம்மானுவேல் என்று அழைத்திடுவோம், கடவுள் நம்மோடு வாழ்ந்திடுவார். இம்மானுவேல் என்று அழைத்திடுவோம், கடவுள் நம்மோடு வாழ்ந்திடுவார். இவர் ஆட்சிக்கு முடிவேது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய இறைமக்களே, திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் அருட்தந்தையர்களே, உங்கள் அனைவரையும் ஜார்ஜியார், தேவசகாயம், சேவியர், ஜெபமாலை, ஜோசப், அல்போன்சா, சாவியோ ஆகிய அன்பியங்களின் சார்பாக புனித மாசில்லா குழந்தைகள் மறைசாட்சியர் விழாவிற்கு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று திருப்பலிக்கான மைய சிந்தனையாக அதிகாரம் அல்ல வாழ்வு, குழந்தைகள்தான் வாழ்வு என்பது. அதிகார வெறியன் ஏரோது தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைக்க இயேசு என்ற நிலையான அரசரை கொல்வதற்கு பதிலாக மாசற்ற குழந்தைகளை கொல்லச் செய்கிறான். எனவே இக்குழந்தைகள் இயேசுவுக்காக இரத்தம் சிந்திய முதல் மறைசாட்சிகளாக திரு அவையால் கொண்டாடப்படுகிறார்கள். எனவே குழந்தைகள் திரு அவையின் மதிப்பிற்குரிய கொடைகளாக பார்க்கப்படுகிறார்கள். இயேசுவும் கூட சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இவர்களது என்கிறார். எனவே இவ்விழாவில் பெற்றோர்களாகிய நாமும் குழந்தைகளை மாண்புடனும் மரியாதையுடனும் அன்பு செய்து அரவணைத்து நற்பண்புகளுடன் வழிகாட்டுவோம். அதிகாரத்தை காட்டி அவர்களை அடக்கவோ ஒடுக்கவோ செய்வதை தவிர்ப்போம். அவர்கள் வாழ்வு நலமானதாக மாற இக்கல்வாரி பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மகிழ்வான இந்த காலத்தில் இன்றைய நாளில் மாசில்லா குழந்தைகள் மறைசாட்சியத்தை நினைவு கூறுகின்றோம். கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்ட மாசற்ற குழந்தைகளை எண்ணி பார்க்கிறோம். நாம் வாழுகின்ற இந்த
இடத்திலும் கிறிஸ்துவுக்காக மாசற்ற ஒரு மாமனிதர் கொலை செய்யப்பட்டார். மறைசாட்சி புனித தேவசகாயம் கிறிஸ்துவின் நற்செய்தியை நம்பியதற்காக கொல்லப்பட்டார். அவருடைய இரத்தம் இந்த திரு அவையின் வித்தாக இருக்கின்றது. நாம் வாழ்கின்ற இடத்தில் திரு அவையை வளம் பெற செய்துள்ளது. மகிழ்வின் காலத்தில் அவருடைய மறைசாட்சியத்தையும் எண்ணி பார்த்து நாம் மனமகிழ்வோடு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்வில் மகிழ்வுக்கு எதிராக செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை எண்ணி பார்த்து மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா. ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இறைவா. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே. தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மறை சாட்சியரான மாசில்லா குழந்தைகள் உமது புகழை வாய்மொழியால் அல்ல தங்கள் இறப்பினால் எடுத்துரைத்தார்கள். நாங்கள் நாவினால் அறிக்கையிடும் நம்பிக்கை எங்கள் செயலிலும் வாழ்விலும் விளங்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஒளியாய் இருக்கும் கடவுளிடம் இருள் என்பதே இல்லை. அவருடைய மகனாகிய இயேசுவின் இரத்தம் நமது பாவங்களை கழுவி நம்மை தூய்மைப்படுத்தும் என்றும் நாம் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்பதே கடவுளின் கட்டளையாயிருக்கிறது என்று கூறும் வாசகத்தை வாசிக்க கேட்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 5 முதல் 10 மற்றும் அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே. கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவர் ஆவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் அவர் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலுமிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 124. உங்களது பல்லவி. வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம். வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம்.
பறவை போலானோ. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். வேடர் கண்ணே நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோ. வேடர் கண்ணே நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோ. பறவை போலானோ. அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும். பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடியிருக்கும். கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடியிருக்கும். வேடர் கண்ணே நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோ. வேடர் கண்ணே நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோ. பறவை போலானோ. கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. வேடர் கண்ணே நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோ. வேடர் கண்ணே நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோ. பறவை போலானோ. Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். மறை சாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 முதல் 18 வரை. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார்.
யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கேற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறம் எங்கும் ஆள்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது. ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராக்கேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவினை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதில் பேரானந்தம் அடைகின்றேன். பிறந்திருக்கின்ற கிறிஸ்து உங்கள் எல்லோருக்கும் அருளையும் ஆசிரையும் நிறைவாக பொழிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். மாசில்லா குழந்தைகள் மறை சாட்சி நினைவை இன்று திரு அவை கொண்டாடுகின்றது. குழந்தைகள் மாசற்றவர்கள், மனதில் கள்ளம் கபடமற்றவர்கள். இவர்கள் இறைவனுக்கு பிரியமானவர்கள். இவர்கள்தான் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது நற்செய்தியை கொண்டு வருகிறார்கள், நற்செய்தியாக வாழுகிறார்கள். இக்குழந்தைகள் ஒவ்வொருவரும் நாம் வாழும் சமூகத்திற்கு அழகை சேர்ப்பவர்கள், ஆற்றலை கொடுக்கின்றவர்கள். இந்த குழந்தைகள் இல்லை என்றால் இந்த உலகம் வறட்சியை சம்பாதிக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் பாலைவனம் போன்று காட்சியளிக்கும். குடும்பத்திற்கும் குவலயத்திற்கும் வளமையை கொடுக்கிறவர்கள் குழந்தைகள்தான். இந்த குழந்தைகள் ஒளியாக இருக்கிறார்கள், வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு வழங்குகிறார்கள். ஒளியை விரும்பாத மனிதர்கள் இருக்க முடியாது. வெளிச்சத்தை வரவேற்காத மனிதர்கள் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மனிதர்கள் ஒளியை வெறுக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனிதர்கள் என்ற நிலையிலிருந்து மாறிப்போய் நிற்கிறார்கள். அந்த மனிதர்கள் இருளாக காட்சியளிக்கிறார்கள், இருளின் சக்தியை உள்வாங்கியவர்களாக இருக்கிறார்கள். எது இருளின் சக்தி? மனிதர்கள் எப்பொழுது தான் மட்டும்தான் இந்த உலகத்தில் பெரியவர், தனக்கு நிகராக கூட இந்த உலகத்தில் யாரும் பிறந்துவிடக்கூடாது, இருந்துவிடக்கூடாது என்று எண்ணுகிறார்களோ அப்பொழுது மனிதன் இதயம் இருளடைந்து விடுகிறது. இந்த மனிதர்கள் இதயம் பல்வேறு இறுக்கத்திற்குள்ளாகி விடுகிறது. எனவே
இருளின் ஆற்றலை சுமந்து நிற்கிற இந்த மனிதர்கள் சமூகத்தை இருளாக்கி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தங்களுடைய பதவி வெறி, அது கொடுக்கிற ஆணவம், அகங்காரம், அதிகார மமதை, இவைகளெல்லாம் இருளின் அடையாளங்கள் தான். இந்த இருள் இந்த உலகத்தின் வளமையை பலவீனப்படுத்தி விடுகிறது. இந்த இருள் இந்த உலகத்தின் வல்லமையை பறித்து விடுகிறது. உலகத்தின் வாழ்க்கையை நாசப்படுத்தி விடுகிறது. உலகத்தை ஆண்ட, ஆட்சி செய்த மிகப்பெரிய கொடுங்கோலர்கள் இவ்விதமாகத்தான் நடந்து கொண்டார்கள். எனவே உலகம் நலிவுற்று, வளமையற்று, பலவீனப்பட்டு பாழாய் காட்சியளித்தது. நற்செய்தியில் ஏரோது என்ற ஒரு பேர் இருளை நாம் பார்க்கிறோம். ஏரோது தனக்கு நிகராக யாரும் இந்த உலகத்தில் வந்துவிடக்கூடாது என்று நினைத்தவர். இருள் படர்ந்திருந்த அந்த உலகை ஒளியால் நிரப்ப வேண்டும் என்று கடவுள் நினைக்கின்றார். எனவே கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ஒளியாக வழங்குகின்றார். கிறிஸ்து பிறப்பு ஒளியின் தன்மையை நமக்கு கொடுக்கிறது. கிறிஸ்து ஒளியானவர் என்பதை புலப்படுத்துகிறது. உலகிற்கு ஒளியாக கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துகிறது. எனவேதான் கிறிஸ்து பிறப்பு விழாவில் நாம் நம்முடைய இல்லங்களில் நட்சத்திரங்களை தொங்கவிட்டு ஒளியை பரப்புகிறோம். கிறிஸ்துவின் பிறப்பு ஒளியை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பும் இந்த உலகத்திற்கு ஒளியை கொண்டு வந்தது. எனவே கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார் என்பது அவருடைய பிறப்பின் வழியாகவும் அவருடைய உயிர்ப்பின் வழியாகவும் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒளி பிறந்த பொழுதே இந்த இருளை தன்னகத்தை வைத்திருந்த ஏரோது போன்றவர்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டது. தன்னுடைய ஆட்சி கவிழ்ந்து விடுமோ, தன்னுடைய அதிகாரம் பறிபோய் விடுமோ, இனி நான் தான் என்று சொல்லுகின்ற அந்த ஆணவம் அடங்கி போகுமோ என்ற ஒரு பெரிய கவலை ஏரோதுவுக்கு இருந்தது. எனவே அந்த ஏரோது தந்திரத்தால், சூழ்ச்சியால் என்ன செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அந்த தந்திரத்தாலும் சூழ்ச்சியாலும் இந்த ஒளியை வெல்ல முடியவில்லை. ஞானிகளை பயன்படுத்தி எப்படியாவது தன்னுடைய தந்திரத்திற்கு வெற்றி பண் பாடிவிடலாம் என்று கருதுகிறார். அங்கும் தோற்று போகிறார். என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாது புலம்பலுக்கு ஆளாகி போகிறார். இனி எத்தனை காலம்தான் இவ்வாறு ஒரு அடிமைத்தனத்தை இந்த சமூகத்தில் விதைத்து கொண்டிருக்க முடியும்? அடிமைத்தனத்தை இந்த தரையில் கொடுத்து தரையின் வளங்களை நான் மட்டும்தான் ராஜா என்ற உணர்வோடு விழுங்கிக் கொண்டிருக்க முடியும் என்ற கவலை இந்த ஏரோதுவுக்கு வந்துவிட்டது. பிறந்திருக்கிற இந்த குழந்தை இயேசு வாழ்ந்து விட்டால், வளர்ந்து விட்டால் புதிய வரலாறு உருவாகிவிடும், நம்முடைய வாழ்க்கை தரைமட்டமாகி போகிவிடும் என்ற ஒரு பேரச்சம் இந்த ஏரோதுவுக்கு இருந்தது. எனவேதான் இந்த ஏரோது
இந்த குழந்தையை கண்டெடுக்க வேண்டும், குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கு ஆளாக்கப்படுகிறார். குழந்தையை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை, பலருடைய துணையோடும் இந்த குழந்தையை தேடி எடுக்க முடியவில்லை. எனவே பிறந்த குழந்தை எத்தனை நாட்கள் ஆகியிருக்கிறது, எத்தனை மாதங்கள் ஆகியிருக்கும் என்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் எழுகிறது. அந்த அடிப்படையில் தான் பிறந்திருக்கிற 2 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், கொன்று குவிக்கிறான். இதுதான் அன்று ஏரோது காலத்தில் நடந்த நிகழ்வு. மாசற்ற குழந்தைகள் ஏராளம் பேர் கொல்லப்பட்டார்கள். இவர்கள் கொல்லப்பட்டார்கள், இயேசு என்னும் குழந்தை கொல்லப்படவில்லை. கொல்லப்பட்ட குழந்தைகள் எல்லாரும் இயேசுவுக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்கள். கொல்லப்பட்ட குழந்தைகள் பொருட்டு இயேசு வாழ்ந்திருக்கிறார். பல குழந்தைகள் மடிந்தாலும் இயேசு என்னும் குழந்தை மடியக்கூடாது என்பதை அன்றைய உலகம் நன்கு உணர்ந்திருந்தது. காரணம், இந்த குழந்தை வாழ்ந்தால் இந்த உலகத்தின் அடிமைத்தன்மை அளிக்கப்படும், ஏரோது போன்ற கொடுங்கோலர்களுடைய ஆட்சி வீழ்த்தப்படும், புதிய வரலாறு உருவெடுக்கும், அங்கு மானுடம் தழைக்கும், விடுதலை உணர்வை அனுபவிக்கும், விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ளும். எனவே கொல்லப்பட்ட இந்த குழந்தைகள் சாதாரண நிலையில் பார்க்கப்பட வேண்டிய குழந்தைகள் அல்ல. இந்த குழந்தைகளும் சமூகத்திற்காக, சமூகத்தின் வாழ்விற்காக, உலகத்தின் மீட்பிற்காக, உலகத்தின் விடியலுக்காக கொல்லப்பட்ட குழந்தைகள். எனவே இவர்கள் மறைசாட்சியர்கள் என்ற நிலைக்கு பிந்தைய காலகட்டத்தில் உயர்த்தப்படுகிறார்கள். மாசில்லா குழந்தைகள் மறைசாட்சியத்தை நினைவுகின்ற இந்த நாளில் இவ்வாறு கொல்லப்படுகின்ற, கொன்று குவிக்கப்படுகின்ற குழந்தைகள் இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்று ஜெபிப்போம். நாம் வாழுகின்ற இடத்தில் குழந்தைகளுக்கு எதிராக எந்த காரியம் நடந்தாலும் அதை தடுத்து நிறுத்த, அதற்கு எதிராக வெகுண்டல மனம் கொள்வோம். நாம் வாழ்கின்ற இந்த தமிழகத்திலும், நாம் இருக்கின்ற இந்த பங்கு தளத்திலும், மறைசாட்சி புனித தேவசகாயம் மடிந்த இந்த மண்ணிலும் இப்படி குழந்தைகளுக்கு எதிரான காரியங்கள் நிகழ்கின்ற பொழுது நாம் இறைவனின் பொருட்டு அதற்காக குரல் கொடுக்க வேண்டும். அங்குதான் மறைசாட்சியம் நமக்கு சிறப்பான நல் கருத்துக்களையும் நல் வாழ்வையும் பெற்றுக் கொடுக்கும். அதற்கான வரத்தை தொடர்ந்து இந்த திருப்பலியில் வேண்டுவோம். ஆமேன். நலம் தரும் நாயகர் மறைசாட்சி புனித தேவசகாயத்தின் பரிந்துரையால் சிறப்பானவைகள் நிகழும் என்ற உணர்வோடு இத்திருத்தலத்தின் பாதுகாவலர் தூய வியாகுலனுடைய பரிந்துரை நமக்கு நன்மைகளை பெற்று கொடுக்கும் என்ற உணர்வோடு வேண்டுதல்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுவோம். உன் வழியாய் மக்களினம் அனைத்தும் ஆசீர் பெறும் என்று கூறிய அன்பு இறைவா, இறை வார்த்தையை மக்களிடையே விதைக்க நீர் தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்கள், பொதுநிலையினரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் கிறிஸ்துவின் பேரன்பையும் இரக்கத்தையும் எங்களிடையே மலர செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான் என்று கூறிய அன்பு இறைவா, இத்திருப்பலியில் கலந்து துன்பப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் மனமுடைந்து போவதில்லை என்ற உணர்வோடு ஜெபித்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களையும் நிறைவாய் ஆசீர்வதியும். இல்லங்களின் தேவைகளையும் நிறைவேற்றி மன அமைதியோடு வாழ்க்கைகளை செயலாற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் கை எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் என்று கூறிய அன்பு இறைவா, படிக்கின்ற குழந்தைகளையும் இளைஞர்களையும் நீர் கண்ணோக்கி அருளும். இவர்கள் உலகம் போகின்ற போக்கில் பயணிக்காமல் இறை திருவுளத்தை அறிந்து நீதி நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உதவிடும் நல்வுள்ளமே எம் இறைவா, தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்பாதம் தருகின்றோம். எங்களிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து நிறையுள்ள மக்களாக வாழ்ந்திடவும் நற்பண்புகளை எங்கள் செயல்கள் வழியாக வெளிப்படுத்தி பிள்ளைகளாய் என்றும் வாழ்ந்திட வரந்தந்திரள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போரே இன்னும் அதிகமாய் பேறு பெற்றோர் என்ற மன உறுதியோடு இயேசுவின் வார்த்தைகளே வெறுமனே கேட்டு காற்றில் விடுவதற்கான வார்த்தைகள் அவை அல்ல, மாறாக உள்ளத்தில் பதித்து வாழ்வதற்கு வழிகாட்டும் வல்லமை உள்ளது என்பதை உணர்த்தும் இறைவார்த்தையை நாள்தோறும் வாசித்து எங்கள் இல்லங்களில் இணைந்து இறைவேண்டல் செய்யும் மக்களாக நாங்கள் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். பேரன்பு மிக்க இறைவா, தூய வியாகுல அன்னையினுடைய திருத்தலத்தில் மறைசாட்சி புனித தேவசகாயம் மடிந்த மண்ணில் நம்பிக்கை உணர்வோடு கூடியிருக்கிற நாங்கள் உம்மிடம் வேண்டி கேட்டுக்கொண்ட தேவைகளுக்கு தயவாய் இறங்குவீராக. கிறிஸ்து பிறப்பின் மகிழ்வை நாங்கள் ஒவ்வொருவரும் எமதாக்கி கிறிஸ்து கொண்டு வந்திருக்கிற அமைதியை நாங்கள் வாழுகின்ற இடங்களில் நிறைவாக வாழ்ந்திட வழிகாட்டும். எல்லா நிலைகளிலும் உடனிருந்து எங்களை பாதுகாத்திரளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகிறோம். ஆமென். தருவேன் இறைவா என் இயேசு பாலகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவா. என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. சகோதரிகளே, சகோதரர்களே,
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புனிதமான பலி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பற்றன்புள்ள உமடியார்களின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் அறியா பருவத்தினரையும் உமக்கு ஏற்புடையவராக செய்கின்ற நீ பக்தியுடன் பலி ஒப்பு கொடுக்கும் எங்களையும் தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் அரை நிகழ்வின் வாயிலாக உமது ஆட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானக தூதரணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமை பொழுந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்
உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரேன் சூசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இம்மண்ணின் மறைசாட்சி புனித தெய்வ சகாயம், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்க வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் பொழுந்தெழுத்தும் வரமருள மெய் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. நீர் எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் நமக்கு வழங்கிய அமைதியை ஒருவரோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்க பெற்ற நாமெல்லாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. விண்ணும் மண்ணும் சேரும் வண்ண வண்ண நேரம், கண்ணில் மின்னும் புன்னகையின் ஈரம், எழில் கொஞ்சம் பெஞ்ச குழந்தையின் நெஞ்சை அள்ளும் அழகை சொல்லி சொல்லி எந்த நெஞ்சம் பாடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாசில்லா குழந்தைகளும் திருமகனை வாய்மொழியால் அறிக்கையிடும் முன்னரே அவரது பிறப்பை முன்னிட்டு விண்ணக அருளால் முடிசூட்ட பெற்றார்கள். அவர்களின் விழாவின் போது உமது திருவிருந்தில் பங்கு பெற்ற நம்பிக்கையாளராகி எங்களுக்கு மீட்பை நிறைவாய் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவன்
உமக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும். அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே,